திமுக, காங்கிரஸ் கூட்டணி வந்து சரியான உடனே பார்த்துப்போம். அ பாஜகவோட முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து எந்த அளவுக்கு தமிழகத்துக்கு எதிரான செயல்கள் வந்து காங்கிரஸ் செஞ்சாங்க. அவங்களோட மீண்டும் வந்து திமுக வந்து கூட்டணியில போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எக்ஸ் தளத்துல பதிவு போட்டிருப்பார். ஸ்ரீலங்கா இஷ்யூவா இருக்கட்டும், மேகதாது அணையா இருக்கட்டும், எல்லா விஷயத்திலும் எப்படி வந்து மாற்றாந்தாய் போல நடவடிக்கை அதாவது குறிப்பா தமிழக மக்களுக்கு எதிரா வந்து இவங்க செயல்பட்டாங்க. அதெல்லாம் மீறி இவங்க ஓட்டுக்கும் இவங்க அரசியல் தான் முக்கியம்னு சொல்லிட்டு திமுக போய் சேர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சிருப்பாரு. பட் அது இன்னும் வலுப்பெறுற மாரி ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்குங்க. என்னான்னா, இவங்க திமுக, காங்கிரஸ் கூட்டணி உறுதியாகி 2 நாள்ல கர்நாடகால காங்கிரஸ் தான் வந்து ஆட்சி பண்றாங்க. அவங்களோட நிதிநிலை அறிக்கை வந்து நேற்றைய தினம் வந்து பண்ணியிருக்காங்க. அதுல மேகதாது அணை முதலமைச்சர் சித்தராமையா அவர்கள் சொல்றாரு சட்டமன்றத்துல, மேகதாது அணைய கட்டுறதை எதிர்த்து தமிழகம் வந்து உச்சநீதிமன்றம் வரையும் போனாங்க. ஆனா, அத எல்லாத்துலயுமே தள்ளுபடி பெற்று அசிங்கப்பட்டாங்க. அதற்கு முழு காரணம் நம்ப தான். அந்த வெற்றிய வந்து அவரு சந்தோஷமா சட்டமன்றத்துல சொல்றாரு. இன்னொன்னு சொல்றாரு, அதற்கான நிதிய நான் ஒதுக்கப் போறேன். நிச்சயம் வந்து மேகதாது அணை, காவேரி நீருக்கு நடுவுல மேகதாதை அணை வந்து நான் கட்டப் போறேன். அதுக்கான நிதி ஒதுக்கப் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்துல சொல்றாருங்க. இதற்கு திமுகவோட ஸ்டாண்ட் என்ன? கூட்டணிக்காக இவ்ளோ பேச்சுவார்த்தை, இவ்ளோ கராரா இருந்தீங்கல்ல. இவ்ளோ தொகுதி தான் தருவோம். இது மீறி தரமாட்டோம்ன்னு. தமிழக நலனுக்கு இதே மாதிரி கராரா இருப்பாங்களா திமுக? மேகதாது அணையில முன்னாடி ஒரு வலுவான வாதம் இல்லாதனால தான் கர்நாடகா அரசு சொல்ற மாதிரி போய் தள்ளுபடி பெற்று நம்ம வந்து கர்நாடக அரசு வெற்றி பெற்றது உச்சநீதிமன்றம் வரையும். இன்னி வரையும் காவேரி நீர் மேலாண்மையா இருக்கட்டும், உச்சநீதிமன்றமா இருக்கட்டும், அவங்க வந்து இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லியுமே எதிர்த்து காங்கிரஸ் அரசு வந்து இப்ப சொல்லியிருக்காங்க. அத எதிர்த்து திமுக நலன் இவங்க சொல்லியிருக்காங்க. முதல்வர் அவர்கள் நான் டெல்டாக்காரன், நானும் விவசாயக்காரன்னு சொல்லிட்டு. இந்த விவசாயிகளுக்காக முதல்வர்கள் வந்து எப்படி தனது தொகுதி பங்கீட்டுக்கு கராரா இருந்தாரோ, அதே மாரி இதுல தமிழக நலன், விவசாய நலனுக்காக கராரா இருப்பாரா? ஏதாவது ஒரு அறிக்கையாவது வருமா? பார்ப்போம்.